திமுகவுடைய இன்னைக்கு தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் முதல் தேர்தலில் தோற்றார் இல்லையா, 1000 லைட்ஸ்ல தோற்றார். அப்ப அவர்கள் பாரம்பரியமான கட்சியாக இருந்தாங்க, வெயிட்டா தான் இருந்தாங்க, எல்லாமே அவருடைய தகப்பனார் முதல்வராக இருந்தார். அப்படிப்பட்ட சூழலில் அவர் தோத்துதானே போனாரு. சோ தோல்வி என்பது எப்பவுமே பலமான வெற்றிக்கு அடிப்படை. தோல்வி என்பது பலமான வெற்றிக்கு அடிப்படை. முகாந்திரம் உங்களுக்கு தெரியல ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. தொண்டர்களுக்கு நல்லா தெரியுது, தமிழக மக்களுக்கு நல்லா தெரியுது, ஊடகங்களுக்கு தெரியல நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த திண்டியா எடப்பாடி உள்ள கட்சிகளை எதுக்கு நம்ம கூட்டி வைக்கணும்? அப்படி பாத்தி அதெல்லாம் அழைக்கிறதெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லலைங்க. ஏன் நீங்க இன்னும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தெளிவா சொல்றாங்கல்ல, நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம் சொல்லும் போது இந்த கேள்வி நீங்க எழுப்பலையே. கூட்டணி என்பது அதுதான். இன்றைக்கு எடப்பாடியார் நல்லவரா கெட்டவரான அவர் கட்சிக்கு அவர் பொதுச் செயலாளர், அவர் வல்லவர் நல்லவர், அதை பற்றி நம்ம ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் பராமரிக்கப்பட்டு கடைசியில் இன்றைக்கு யாரோ ஒருவரிடம் கட்சி போய் பேச்சு வச்சுக்கிட்டா பத்தாது. அரசியல்ல என்னையா சித்தாந்தம் வேண்டி இருக்கு? அன்றைக்கு ஒரு பெரிய காங்கிரஸ் கட்சியை அடிச்சு ஜெயிச்சு வரணும்னா ஒரு பெரிய கூட்டணி வேணும். இன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கு நாங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட பதவிங்கிறத விட்டுடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய முதல் எதிரி அல்ல. எங்களுடைய முதல் எதிரி இன்றைக்கு பாஜகங்கிற இந்த முதல்ல நம்மளை முழுங்க பாக்குது. அவர் ஒரு இந்து, அவர் ராமர் கோயிலுக்கு போறதுல என்ன தப்பு சொல்றீங்க? அவர் ஒரு இந்து, அவர் ஒரு ராமர் கோயிலுக்கு போகாம உங்களுக்கு நான் சர்ச்சைக்கு வருவேன் சொல்லுவேன். மறைமுக கூட்டணி உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கு இல்ல. மறைமுக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் உங்கள் மீது மறைமுக கூட்டணி என்பது எப்பவுமே கிடையாது. மறைமுக கூட்டணி வைத்திருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆயிடுச்சு இல்லையா? எடப்பாடியார் அறிவிச்சு பாஜகவுடைய கொள்கையோ அவங்க சித்தாந்தத்தையோ விமர்சிச்சு ஏதாவது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் அஇஅதிமுகவை சேர்ந்த திரு பாத்திமா அலி அவங்களும் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். முதல்ல திருமதி பாத்திமா அலி அவர்கள்ட்ட இருந்து, நீங்க முதல்ல பாரதிய ஜனதாவில் இருந்தீங்க, தற்போது அஇஅதிமுகவில் இப்ப இணைஞ்சிருக்கீங்க. முன்பு அஇஅதிமுக பாஜகவுடன் கூட்டணி இருந்த பொழுது அங்க பாஜகவில் அங்கம் வச்சுட்டு இருந்தீங்க. இப்போ அஇஅதிமுகவுக்கு வர்றதை நம்ம பாக்குறோம். என்ன காரணம் இந்த மனமாற்றத்திற்கு? மனமாற்றத்துக்கு காரணம் இல்லாமல் ஒரு இருந்து இடத்தை விட்டு யாரும் மாற போறது இல்ல. மனமாற்றங்கள் இருக்கிறது. அங்க சில பல, அதாவது திரும்ப அதை பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா இருந்த இடத்தை பற்றி நம்ம பேசுவது என்பது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும். ஆனால் மக்களுக்கு உண்மை புரியும். ஏன்னா ஒரு இடத்துல நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கும்போது நீங்க வெளியில வர சிந்தனை உங்களுக்கு வராது. when you are not comfortable, அந்த இடத்துல உங்களால இனிமேல் நம்மளால இருக்க முடியாது, நம்ம உதாசீனப்படுத்தப்படுகிறோம் என்ற எண்ணமோ இல்ல அது போற போக்கு சரியில்லை என்ற எண்ணமோ வரும்பொழுது நம்ம அதை விட்டு விலகி வந்துடுறது நல்லதுன்றது. ஏன்னா கட்சி என்று நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பொதுவான பெரிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது ஒருத்தர் அதை மாத்துறதோ அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அப்ப நம்மளுக்கு பிடிக்கலன்னு நம்ம அதை விட்டு விலகிடணும். அந்த சித்தாந்தங்கள் பிடிக்காம விலகிறதுனா அந்த கட்சியில இணைந்திருக்க மாட்டோம். சோ பேசிக்கா சில விஷயங்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்கின்ற முறை. நீங்க அதான் சொன்ன எடுத்துக்கொண்டு செல்கின்ற முறை. நீங்க தேசியம்னா நான் தேசியத்துல இனி வரைக்கும் எல்லாருமே, நீங்களும் தேசியவாதி தான், நானும் தேசியவாதி தான், ஐயாவும் தேசியவாதி, எல்லாரும் தேசியவாதி. அப்போ அந்த தேசியத்தை நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்க, நான் எப்படி பிரசன்ட் பண்றேன்னு நம்ம பார்க்க முடியுமே ஒழிய அந்த இடத்துல வேறு சில கொள்கைகளை நம்ம கொண்டு சேர்க்க முடியாது. இப்ப நான் அந்த இடத்துல இருந்த வரைக்கும் நான் தேசியவாதியாக இருந்து வெளியில நான் தேசியவாதியை மாறிட்டேன்னு சொல்லணும். நான் தேசியவாதி தான், என்றைக்குமே தேசியவாதி. அதுதான் சொல்றேன். அந்த தேசியம் என்ற ஒரு தலைப்புல நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்துதான் இருப்போம். அதை நம்ம பிரசன்ட் பண்ற விதங்கள் இருக்கிறது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் இணைந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடம் ஆல்ரெடி இந்த கூட்டணி இல்லை என்பது மிக தெளிவாக அவர் அறிவித்திட்டார். பாஜகவுடைய கூட்டணி இல்லை என்று அறிவித்திருக்கிறார். 2024 இல்லை 26 இல்லை என்பதை மிக தெளிவாக தெளிவாக அறிவித்திருக்கிறார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள்.
அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியில இணைவது ஏன்னா இவங்க இந்த இடம் பிடிக்கலன்னு தான் நான் வெளியில வரேன். அப்ப பிடிக்கலன்னு வரும்பொழுது அவர்களோட கூட்டணியிலிருந்து அவர்களை மறுதளிக்கிற, அவர்கள் வேண்டாம் என்று சொல்கிற கட்சியில் தான் நான் இணைஞ்சிருக்கேன். இப்போ ஜெயலலிதா அம்மையார் அவங்களுடைய காலத்துல பார்க்கிறோம், கூட்டணி கட்சிகள்லாம் எங்க கூட சேர்ந்துட எங்க அழைச்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குன காலம் போய் இப்ப திரு எடப்பாடியார் அவர்களோட தலைமையில அவர் வரிஞ்சு கட்டி கட்சிகளை கூட்டணிக்கு அழைக்கிறத நம்ம அப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தெரியல. போய் ஆகி போச்சா? அப்படி எல்லாம் இல்லை. இதெல்லாம் ஊடகங்களால் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற கட்டுக்கதைகள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக என்பது ஒரு ஆலமரம் போன்றது. அந்த ஆலமரத்தை அவர்கள் இருந்த போது இவங்க அதாவது ஒத்தொத்தருடைய அந்த தலைமைத்தனம் என்பது மாறுபடும். ஆரம்பத்துல அம்மையா ஜெயலலிதா வரும்போது அவர் தலைமைத்தனத்தை மிகச்சில கொஞ்சம் பேர் தான் ஏத்துக்கிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய வளர்ச்சி என்பது அவர்கள் தன்னுடைய தலைமைத்தனத்தை வெளிப்படுத்தி வளர்ச்சியை பிரம்மாண்டமாக கொண்டு வந்து நிறுத்திய போதுதான் அவர்களுடைய பெருமை இன்னைக்கு அவர்கள் மறைந்த பிறகும் பிரதமர் அவர்கள் சென்னைக்கு அவங்க கட்சிக்காரங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடியார் அவர்கள் பதவி அதாவது தலைமை பொறுப்பேற்ற பிறகு அவர் தோல்வி சாமியா தான் இருக்காரு. தொடர்ந்து நான்கு நேரி விக்கிற வேண்டிய தவிர மத்த எல்லாத்துக்கும் அவர் தோல்விதான். அப்படிதான் சொல்லவே முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா திமுகவுடைய இன்னைக்கு தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் முதல் தேர்தலில் தோற்றார் இல்லையா, 1000 லைட்ஸ்ல தோற்றார். அப்ப அவர்கள் பாரம்பரியமான கட்சியாக இருந்தாங்க, வெயிட்டா தான் இருந்தாங்க. எல்லாமே அவருடைய தகப்பனார் முதல்வராக இருந்தார். அப்படிப்பட்ட சூழலில் அவர் தோத்து தானே போனாரு. சோ தோல்வி என்பது எப்பவுமே பலமான வெற்றிக்கு அடிப்படை. தோல்வி என்பது பலமான வெற்றிக்கு அடிப்படை. முகாந்திரம் உங்களுக்கு தெரியல, ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. தொண்டர்களுக்கு நல்லா தெரியுது, தமிழக மக்களுக்கு நல்லா தெரியுது, ஊடகங்களுக்கு தெரியல, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஊடகங்கள் இப்போ நீங்க என்னங்கன்னா உண்மையை உள்ளவாறு கூறக்கூடிய ஊடகங்கள் குறைந்து விட்டது. அவர்கள் ஏதோ ஒரு மோட்டிவ்ல டிஆர்பிக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயங்களுக்காகவோ சில பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு இப்படி தெரியுதுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட அவர்களிடம் கட்சிக்கு சேர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஃபார்வர்ட் பிளாக் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார். கதிரவன் அவர்கள் இன்னைக்கு சேர்ந்திருக்காரு. அவர்கள் கூட இப்ப என்ன சொல்லியிருக்காரு இடையில ஒரு பொது மேடையில, நீங்க இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பாஜக உங்களை விழுங்கிரும். இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல அஇஅதிமுக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பண்ணியும் அடிச்சிருக்காரு. என்ன உங்களுக்குள்ள ஏதாவது கூட்டணிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்? அதாவது கூட்டணிக்கு தேர்தலுக்கான கூட்டணி தான் கூட்டணியை ஒழிய எல்லா நேரமும் இணைந்து செல்வதற்கான கூட்டணி எந்த உலகத்திலும் எந்த கட்சியும் கிடையாது. மேடம் 6 வருடங்களா திமுகவுடைய கூட்டணி அங்க வைக்கிறவங்க கொள்கையா கூட்டணி இன்ன வரைக்கும் தொடர்ந்து இருக்காங்க பாருங்க. கொள்கையா கூட்டணியில இருக்காங்களா இல்ல கொத்தடிமையா கூட்டணியில இருக்காங்களான்றதையும் பார்க்கணும். இல்ல ரெண்டுமே நீங்க பாக்கணுமே. ஒண்ணு வச்சுக்கோங்க, கொத்தடிமைகளாக இருக்க மாட்டோம் சொல்லிட்டு வெளியில வந்திருக்காரு அண்ணன் எடப்பாடியார். எல்லாத்துக்கும் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்க மாட்டோம். நீங்க இருன்னு சொல்லும் போது இருக்க மாட்டோம் சொல்றதுக்கும் நீங்க இருந்தீங்களான்னு கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கூட்டணி அதாவது 4.5 ஆண்டு காலம் அந்த ஆட்சியை அவர்கள் நடத்தி மிக சிறப்பாக நடத்தி அதனுடைய வெற்றியை காண்பித்திருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 14 தேர்தல பாக்குறோம், அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தனிச்சு நின்று பெருமை வெற்றி பெற்றாங்க. ஆனா அந்த தில்லியா எடப்பாடியார் உள்ள கட்சிகளை எதுக்கு நம்ம துண்டு வைக்கணும்? அப்படி பாத்தி அதெல்லாம் அழைக்கிறதுல யாருமே எதுவுமே சொல்லலைங்க. ஏன் நீங்க இன்னும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தெளிவா சொல்றாங்கல்ல, நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம் சொல்லும் போது இந்த கேள்வி நீங்க எழுப்பலையே. கூட்டணி என்பது அதுதான் சொல்றோம். ஒண்ணுமே இல்லாத கட்சியை நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம், கதவு ஜன்னல் திறந்து கதவு திறந்து எல்லாம் திறந்து வச்சிருக்கோம் சொல்லும் போது அதையெல்லாம் கேள்வி கேட்க முடியாத ஊடகங்கள் அண்ணன் எடப்பாடியார் எந்த இடத்துலயுமே நீங்க வாங்கன்னு எந்த கட்சியுமே அவர் ஓப்பனா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க வாங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் அழைச்சிட்டு இருக்காரு. அதாவது வைகை செல்வன் காங்கிரஸ் வரலாம் என்று பேசிட்டு கொண்டிருக்கிறாரே ஒழிய நீங்க வாங்கன்னு கூப்பிடல. அந்த இதை நீங்க உங்களுக்காக மாறுபாடு இப்ப எந்த கட்சிங்க இருக்கு தமிழ்நாட்டுல? திமுக அதிமுக 2 கட்சி இருக்கு. இப்போ நீங்க அதிமுகவோட கூட்டு இருந்தா கூட்டு இல்லை என்றால் எங்க செல்வீர்கள்? திமுகவுக்கு செல்வீங்க. திமுகவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க எங்க வருவீங்க? அதிமுகவுக்கு தான் வருவீங்களே ஒழிய நீங்க வேற கட்சிகள் இங்க கிடையாது. அப்போ 2 கட்சிகள் திராவிட கழகம் 2 கழகங்கள் தான் இங்க அவர்களோட கூட்டணி வைத்துத்தான் இவ்வளவு நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தலையும் இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள், தமிழக தேர்தலையும் சந்தித்திருக்க, சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இனி நாங்க வளர்ச்சி பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த கூட்டணி இருக்கிறவங்க கொத்தடிமைகளாக வாழ்ந்தால் அவர்கள் வாழட்டும், அதை பத்தி கவலை இல்ல. திரு காமாட்சி ஐயா, உங்க கூட்டணியில உள்ள கட்சிகள்ல கொத்தடிமையில தான், அது கொள்கை கூட்டணி எல்லாம் இல்ல, அது கொத்தடிமை கூட்டணி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்னுடைய சகோதரி ரொம்ப தெளிவாவே பேசுறாங்க, ரொம்ப சந்தோஷம். தெளிவாக பேசிட்டாங்க. எது நடக்குமோ அதை பத்தி பேசல, எது நடக்காதோ அதை பத்தி பேசுறாங்க. இன்றைக்கு
எடப்பாடியார் வந்து நல்லவரா கெட்டவரான்னு அவர் கட்சிக்கு அவர் பொதுச் செயலாளர், அவர் வல்லவர் வெல்லவர், அதை பத்தி நம்ம ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் பராமரிக்கப்பட்டு கடைசியில் இன்றைக்கு யாரோ ஒருவரிடம் கட்சி போய் புரட்சி தமிழர் பேச்சு வச்சுக்கிட்டா பத்தாது, புரட்சி தலைவர்னு பேர் வச்சுக்கிட்டா பத்தாது. அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஓபிஎஸ் அந்த கட்சி, நானெல்லாம் அந்த கட்சிக்கு 9வது நபர் நான், புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால இந்த கட்சியை வந்து இன்றைக்கு பாதுகாத்து வர்றாருன்னா வர்றாரு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கூட்டணிக்கு ஏன் போகலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கு வந்து ஏற்கனவே கடந்த முறை தேர்தலின் போது ரொம்ப அசிங்கப்படுத்தி தான் வந்து விஜயகாந்தனுடைய துணைவியாரையும் அவருடைய மைத்துனரையும் பேசி அனுப்பிச்சு விட்டாங்க. கூட்டணிக்கு நீங்கெல்லாம் எத்தனை சதவீதம் ஓட்டு நம்ம வரலாம் கொஞ்சம் பார்க்கலாமே. பலம் நழுவி பாலில் விழுந்தோம். திரு விஜயகாந்த் அவர்கள் பொது மேடையிலேயே சொன்னாரு, தனிச்சுதான் போட்டி, என் தலைமையில தான் கூட்டணினாரு. அது மீறியும் கலைஞர் அவர்கள் பலம் நழுவி பாலில் விழும், கடைசி வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம் கலைஞர் அவர்கள் சொன்னாரு. சொன்ன அவ்வளவுதான் சொன்னோம். நாங்க வந்து அது கூட்டணி, நாங்க தான் சொன்னோம் கூட்டணியை வந்து கடைசி வரைக்கும் அழைக்க வேண்டியது காரணம் என்ன? இத்தனை ஆண்டுகளா ஆட்சி செஞ்ச கட்சி, மட்டும் தேமுதிக தயவையா நமக்கு தேவைப்படுது. அப்படி சொல்ல முடியாது. நாங்க எங்களை தயவு என்பது வேறு, கூட்டணிக்கு நாங்க எல்லாத்தையும் அழைக்கிறது. நாங்க ஏற்கனவே 67 கட்சி கூட்டணி. ராஜாஜி வந்து எங்களுக்கு எதிரானவர் தான், ஆனா அவரையும் கூட்டணியில வச்சோம். புரியுதுங்களா? காயத்தும் இல்ல இப்ப இருக்கிறதும் சித்தாந்தம் இல்லாத கூட்டணி. அரசியல்ல என்னையா சித்தாந்தம் வேண்டி இருக்கு? அன்றைக்கு ஒரு பெரிய காங்கிரஸ் கட்சியை அடிச்சு ஜெயிச்சு வரணும்னா ஒரு பெரிய கூட்டணி வேணும். இன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கு வந்து நாங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட பதவிங்கிறத விட்டுடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய முதல் எதிரி அல்ல. எங்களுடைய முதல் எதிரி இன்றைக்கு பாஜகங்கிற இந்த முதல்ல நம்மளை முழுங்க பாக்குது, தமிழகத்தையே முழுங்க பாக்குது. அது நல்லா கண்கூடா தெரியுது. அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெரிஞ்சதுனாலதான் வெளியில வந்திருக்காங்க. ஒரு ஆர்டிகல் வெளிவந்துச்சு, நீங்களும் திமுகவும் அதிமுகவும் மறைமுக கூட்டணி, மறைமுக கூட்டணியை வச்சு பிஜேபி வரக்கூடாதுன்னு பண்றாங்க. தமிழறிவி மணியன் வந்து ஒரு விஷயம், தமிழறிவி மணியன் தான் ஒரு அரசியல்வாதி ஐயா. அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியா? நேற்று என்ன ஊழல் பண்ணாரு? நாங்க என்னத்த ஊழல் பண்ணா இவர் வந்து லைட் பிடிச்சாரு? சும்மா இருங்க ஐயா. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுடைய குழந்தை தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும்போது அவர் சொல்றது சொல்லிட்டு போறாரு. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா கண்டிப்பா எங்களுக்கு எடப்பாடி சப்போர்ட் பண்ணுவாரு, நாங்க எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அது எப்பயுமே எங்களோட, நாங்க எம்ஜிஆர் இருக்க காலத்திலேயே கட்சியை ஒன்னா இணைக்கணும் நாங்க முயற்சி பண்ண ஆட்கள் தான். அதுல நானும் ஒரு ஆள் தான். புரியுதுங்களா? அது சில காரணங்களால சில சுயநலவாதிகளால அப்போது இதெல்லாம் வந்து நீங்க எங்களுக்கு வந்து தேர்தல் நேரத்துல பரப்புரை பண்ணும்போது பேசக்கூடிய பேச்சுக்கள் வேறு, கூட்டணி என்பது வேறு. இப்ப கூட்டணியில வந்து எங்களுடைய கூட்டணியில இருப்பவங்களுக்கு வந்து வலை வீசுறது வந்து தவறு அப்படின்னு நான் சொல்லல. முடிஞ்சா அவங்க போகட்டும். ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ எங்களுக்கு பதில். ஓபிஎஸும் சரி இபிஎஸும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே மட்டையில ஊர்ன குட்டைகள் தான். அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலையும் இல்லை, அதை பத்தி எந்த விதமான இதுவும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆகையினால எங்களை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய கூட்டணி எங்களை விட்டு யாரும் பிரிந்து செல்ல மாட்டார்கள். எங்களுக்கு சீட்டு பேரம் என்பது பிரச்சனை அல்ல. ஒவ்வொரு தேர்தலிலும் இது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் எங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும், இதுதான் தொகுதி தருவார்கள், இந்த தொகுதியில் தான் நாம் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கே தெரியும். இருந்தாலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பங்காளி பகையாளி அதெல்லாம் சொன்னீங்க, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. இப்போ அதிமுகவும் திமுகவும் இந்த பங்காளி அதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து அது வந்து இவர்களாக உருவாக்குகின்ற கட்டுக்கதைகளை ஒழிய மற்றபடி அதுல சிறிதளவு உண்மை இல்லை. ஏன்னா எந்த இடத்துலயுமே புரட்சி தலைவர், அதாவது கட்சியினுடைய கொள்கைகளையும் கட்சியினுடைய சித்தாந்தத்தையும் விட்டு கொடுத்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த நட்புன்றது வேற, ஆனால் கட்சியினுடைய சித்தாந்தம் என்பது இரண்டுக்குமே வேற வேற.
அதாவது திகாவினுடைய கொள்கைகளை கொண்டவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அவர்கள் ஊழலை வெளிக்காட்டுவதற்காகத்தான் புரட்சி தலைவர் வந்து புது கட்சி ஆரம்பிச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கொண்டு வந்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் கூறியது வந்து ஒன்றை குலம் ஒருவனே தேவன் என்பதுல இருந்து அவர் ஆரம்பிச்சாரு. அப்படி அவங்க கொண்டு இருக்கிறதே பேசிக் கொள்கையை பாத்தீங்கன்னா இறை மறுப்பு கொள்கையா இருக்கு, இங்க இறை ஏற்பு கொள்கையா இருக்கு. ரெண்டுமே விஷயங்கள் வேறு வேறு மாதிரி இருக்கிறது. ஏன்னா பல்வேறு விஷயங்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட இவங்க ஒரு கூட்டணி இந்துத்துவ சாயம் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்துத்துவ சாயம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட இங்க கட்டாம வேற எங்க கட்டுவீங்கன்னு அம்மையார் கேட்டாங்க. அவங்க அவர்கள் வந்து நடிக்கவில்லை. அதாவது நாங்க வந்து ஏத்திஸ்ட், நாங்க இறை மறுப்பு கொள்கையே பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க, பேச விட்டாதான் நாங்க பேச முடியும். பிள்ளையார் சதுர்த்திக்காக வந்து ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லிவிட்டு அந்த வாழ்த்து செய்தியை அட்மின் போட்டான் தவறு என்று மன்னிப்பு கேட்க வேண்டிய தலைவர்களை இங்க தமிழகம் ஏற்காது. ஏன்னா நீங்க உங்க கட்சியில என்ன வேணா கொள்கை வச்சுக்கோங்க, நீங்க ஆளுகின்ற ஆட்சியாளர்களாக வரும்பொழுது நீங்கள் அனைவருக்குமான தலைவர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு சித்தாந்தத்தை கொண்ட தலைவராக இருக்க முடியாது. அப்படி அவர்கள் இருக்கும் போது இந்த கேள்வி வருது. புரியுதுங்களா? நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக நீங்க எந்த கட்சி சித்தாந்தத்தை வேணா வச்சுக்கலாம், இல்ல தனிப்பட்ட கொள்கையில நீங்க எந்த சித்தாந்தத்தை வேணா வச்சுக்கலாம். ஆனால் தலைவராக முதலமைச்சராக வந்தா உங்களுக்கு தமிழகத்துல இருக்க 8 கோடி மக்களை நீங்க ஒன்னாதான் பார்க்க முடியுமே. நாங்களும் சாஃப்ட் இந்துத்துவாக்குள்ள பூந்துட்டோம். நாங்க சாஃப்ட் இந்துத்துவா ஹார்ட் இந்துத்துவான்ற பேச்சே கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக மக்களுடைய நலன் தான் மிக முக்கியமாக இருக்கிறது. நீங்க வந்து அப்படி அந்த இந்துத்துவா அதையெல்லாம் வச்சு இங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இங்க பிஜேபி வளர்ந்து இருக்கணும். அந்த 3% ஓட்ல இருந்து அவங்களால இன்னும் எந்திரிக்க முடியல. கருத்து கணிப்புல வந்துட்டு இருக்கு, டபுள் டிஜிட்ட கிராஸ் பண்ணிடுவாங்க. டபுள் டிஜிட்ட கிராஸ் பண்றீங்க. நீங்க வந்து என்ன பொய்களை வேணா கருத்து கணிப்புல அதிமுக பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னுக்கு அதுல இருந்தே தெரியுது அவர்கள் எவ்வளவு பெரிய பொய்யை கட்டமைத்து அவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள் தெரியுது. நேத்து வந்து இந்த தந்தி டிவியினுடைய ஒரு முக்கிய தொலைக்காட்சியில வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டார்கள். அந்த கருத்து கணிப்புல தெளிவா தானே போட்டிருக்கிறாங்க. முதலிடத்துல வந்து நகரப்புறங்களில் வந்து தமிழகம் அண்ணா டபுள் டிஜிட்ட கிராஸ் பண்றத மறுக்கல. டபுள் டிஜிட் இல்லங்க, ப்ரூவ் பண்ணட்டுங்க. ஏன்னா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு எலெக்ஷன் வர போகுது. அவங்க டபுள் டிஜிட்னு வெச்சுக்கோங்களேன். அவங்க டபுள் டிஜிட்னா இன்னும் ஏன் அதிமுகவினுடைய வந்து அவங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகவினுடைய உறவு வேணும் ஏன் ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு இப்ப வந்த பாரத பிரதமர் வந்து ஏன் வந்து வேற அவர்களுடைய கட்சி அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளையோ இல்ல அவர்கள் செய்த விஷயங்களையோ பற்றி பேசாமல் இப்ப வந்து ஏன் வந்து அம்மையார் ஜெயலலிதா பற்றியும் புரட்சி தலைவரை பற்றியும் பேசிட்டு போயிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் பேர் ஆபீஷியலா தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. மறைமுக கூட்டணி உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கு இல்ல, மறைமுக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் உங்கள் மீது மறைமுக கூட்டணி என்பது எப்பவுமே கிடையாது. மறைமுக கூட்டணி வைத்திருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஆயிடுச்சு இல்லையா? எடப்பாடியார் அறிவிச்சு பாஜகவுடைய கொள்கையோ அவங்க சித்தாந்தத்தை விமர்சிச்சு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏங்க ஒரே ஒரு விஷயம் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். 2024லும் 2026லும் கால்வெல் இல்லாட்டி நான் ராமர் கோவிலுக்கு அடிக்கடி அவர் ஒரு இந்துங்க. அவர் ஒரு இந்து. அவர் ராமர் கோயிலுக்கு போறதுல என்ன தப்பு சொல்றீங்க? அவர் ஒரு இந்து. அவர் ஒரு ராமர் கோயிலுக்கு போகாம வந்து உங்களுக்கு வந்து நான் சர்ச்சுக்கு வருவேன் சொல்லுங்க. எப்படி கட்டப்பட்டிருந்தாலுங்க அது லீகலா வந்து திராவிட சித்தாந்தம் அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க திராவிட சித்தாந்தம் என்ன சொல்றீங்க? இறை மறுப்பு கொள்கை, கோயிலுக்கு போக மாட்டேன், தாலி கட்ட மாட்டேன், அதுதான் திராவிட சித்தாந்தமா? அப்படிப்பட்ட திராவிட சித்தாந்தத்தை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏற்கலையே. ஏற்காத போது நீங்க எப்படி அந்த திராவிட சித்தாந்தத்தை கொண்டு வரீங்க? பைலால கையெழுத்து போட்டது நானுமா? சரிங்க. பைலா உங்களுக்கு தெரியாது, நீங்க இப்பதான் கட்சிக்கு போயிருக்கீங்க. நான் 72ல இருந்து கட்சியில இருந்தவன். சரி. அந்த பைலால வந்து எங்களுக்கு வந்து இந்துத்துவாவை எதிர்த்து தான் அன்னைக்கே நாங்க பைலா போட்டோம். அவர் எப்படி இந்து முன்னணி புரட்சி தலைவர் தான சொன்னார். இஸ்லாமியர்களுக்கு என்ற கட்சி இருக்கும் பொழுது இந்துக்களுக்கு என்று ஏன் கட்சி இருக்க கூடாதுன்னு இந்து முன்னணிக்கு ஆதரவு தெரிவித்தாரா இல்லையா புரட்சி தலைவர்? அப்போ அவங்க என்ன பார்த்தாங்கன்னா அதாவது மதத்திற்கான கட்சிகளாக அவர்கள் பார்க்கவில்லை, அந்த மதத்தை சார்ந்த மக்களுக்கு ஆதரவான கட்சிகளாகத்தான் அதை பார்த்தார். அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இஸ்லாமியர்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒருவேளை அஇஅதிமுக வந்து சில எம்பிக்கள் இங்க தேர்வாகப்பட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிஜேபி கவர்மெண்ட் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து டிமார்ட் பண்ணிடுவாங்க தெரியும் இல்ல? கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாம் ஒரு மசோதா நிறைவேறணும் அப்படின்னா அஇஅதிமுக எம்பிக்கள் வந்து பாஜகவுக்கு தான் உதவுவாங்க. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் வந்து மிக தெளிவாக வந்து முத்தலாக் தடை சட்டத்தை எடுத்து பேசினார். ரவீந்திரநாத் ஓட்டு போட்டாரு. அவங்க பண்ணினாங்களா இல்லையா? அன்வர் ராஜா அவர்கள்
இல்ல ஓட்டு போட்டாங்களே ஆதரிச்சு ஓட்டு போட்டவர்கள் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் ஓட்டு போடலையா? அந்த முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அங்க வந்து மைனாரிட்டி மினிஸ்டராக இருந்து அந்த அதை பற்றி பேச்சுக்கள் வரும் பொழுது முக்தார் அப்பாஸ் நக்வி என்ற அந்த மத்திய மந்திரி அங்க இல்லையே, அந்த இதுல இல்லையே, அந்த அவையில் இல்லையே அன்றைக்கு. சோ எல்லாருக்குமே வந்து அவர்களுடைய நிலைப்பாடு தெளிவாகத்தான் இருக்கிறது. இப்ப இங்க வந்து உடனே அவங்க 10 தடவை அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்திற்காக அதனால வந்து மறைமுக கூட்டணி அப்படின்னு நீங்க பார்க்கவே முடியாது. மறைமுக கூட்டணி என்பது நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சாட்டுவது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டணி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. காமாட்சி பகிரங்கமா அம்மையார் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, மறைமுக கூட்டணி உங்களுக்கும் பாஜகவும் தான், எங்களுக்கு எல்லாம் கிடையாது, நாங்களா கழட்டி விட்டுட்டோம் அப்படின்றாங்க. வந்து புதுசா இப்பதான் அதிமுகவுக்குள்ள வந்திருக்காங்க. வந்தாலும் அவங்க அரசியல் கெயின் பண்ணிருப்பாங்க, நாலேஜ் கெயின் பண்ணிருப்பாங்க. ஏன் அரசியலை பார்க்காம புதுசா வரல இல்லையா? அரசியல் பார்ப்பது என்பது வேறு, நடைமுறை அரசியல் என்பது வேறு. நம்மளோட ஏற்கனவே டிபேட்ல எங்களுடைய உட்கார்ந்த ஒரு அதிமுக பிரமுகர் என்ன சொன்னாரு, நாங்கள் வந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வந்து இந்து அந்த கட்சியினுடைய பக்கத்துல, இந்தியா கூட்டணியினுடைய பக்கத்தில் நாங்க போக முடியாது, திமுக அங்கம் வைக்கக்கூடிய அந்த கட்சிக்கு நாங்க செல்ல முடியாது, ஆகவே நாங்கள் இன்னொரு நிலைப்பாடு நாங்க எடுக்கணும். அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கும் போது நாங்க பாரதிய ஜனதாவுக்கு தான் நாங்கள் வாக்களிக்க முடியும் சொன்னார் இல்ல. அப்ப இது வந்து இயற்கை, உண்மை அதுதான். மறைமுக கூட்டணி இல்ல மேடம் சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க பாஜகவுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்துல வந்து ஓடோடி போய் அமைச்சரவையை வாங்கிடுவாங்களா? இங்க பாரு, இதெல்லாம் சிறு பிள்ளைத்தனமான செய்தி. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு நாங்கள் முதல் எதிரி நாங்க, 2வது எதிரி யாரும் இல்லை இங்க. அதனால அவங்க யார் வேணாலும் போய் சேரலாம். நேற்று முதல் கொண்டு பிரதமர் மேடைக்கு வர்றது என்ஐஏக்கு நம்ம போய் ஆதரிக்கணும், ஓட்டு போடணும். எது என்ஐஏக்கு நம்ம ஏன் போய் ஓட்டு போடணும்? எதுக்கு? அவங்க தனிப்பெரும் மெஜாரிட்டி இருக்கு இல்லையா, இங்க எதிர்கட்சி தானே, எதுக்கு அவங்களுக்கு போய் ஓட்டு அளிக்கணும்? என்ஐஏக்கு மட்டுமே போனாங்க. சிஏஏ என்ஆர்சிக்கும் வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தில் வந்து திமுக அங்கம் வகித்த போது கொண்டு வந்தாங்க. ஆதார் கார்டு எல்லாத்துக்குமே அங்க கையெழுத்து போட்டு வந்து இங்க மாத்தி பேசுறாங்க. ஆதார் கார்டு இருக்க போய் தான் இன்னைக்கு பல்வேறு இதுல நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுது. அதனால என்ன இதெல்லாம் ஒதுக்குறீங்களா? கூட்டணி இருக்குன்னு ஒதுக்குறீங்களா? நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம செய்யறோமே தவிர தவறான விஷயத்துக்கு நம்ம கையெழுத்து போடல. இன்றைக்கு தேர்தல் கமிஷனுக்கு வந்து அவங்க பார்லிமெண்ட்ல தீர்மானம் கொண்டு வரும்போது முதல் ஓட்டு போட்டது அதிமுக. ஓட்டு போட்டுவிட்டு தான் இருக்கும். கடைசியா 3 தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. கூட மேடம் குறிப்பிட்டு சொன்னாங்க, அதுல கூட நீங்க உட்கார்ந்து வாக்களிக்கல, நீங்க வாக் அவுட் தான் பண்ணி வாக் அவுட் பண்ணிட்டோம். அப்ப அதற்கு பயமோ பாஜக மேல? பாரு, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தவறான தகவலே அங்க பரப்பு. என்ன சொல்லப்படுதுன்னா, அஇஅதிமுக தரப்புல இருந்து இவங்க ரைடுக்கு பயப்படுறாங்க. வெயிடாவது கீழாவது நாங்க பிறந்ததே வந்து போராட்டத்துலதான் பிறந்து வந்தோம். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் காட்டிலுமா இவங்க இன்னைக்கு பார்ட்டி படைக்கிறாங்க. அன்றைக்கு காங்கிரஸ் வந்து அதெல்லாம் நீங்க எல்லாம் பறந்து கூட்டு வச்சிருக்காங்க. அதனால நீங்க தூக்கி விடுறீங்க காங்கிரஸ், சாலிடா போகுது. அப்ப மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் ஒரு சர்வாதிகார ஆட்சி தானே வரப்போகுது, எதிர்கட்சிகளோட முடக்கிற ஆட்சி தானே வரப்போகுது. முரண்பட்ட பேச்சு அது நேரு இந்திரா காந்தியோட அது காலாவதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி உங்களை ரைடு விட்டு 63 நாயன்மார்னு சொல்லி அறிவிக்க விடல உங்களை. அதெல்லாம் கடந்த காலங்கள். இந்த காலத்துக்கு ஆட்சிக்கு வரலையா அவங்க? கடந்த காலங்கள் கடந்து போய்விட்டது. அரசியலில் நிரந்தரமான எதிரியும் இல்லை, எது நண்பனும் இல்லை. அப்ப நாளைக்கு பாரதிய ஜனதால 100க்கு 100 கூட்டணி போக மாட்டோம். நாங்கள் எங்களுடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தனித்து வேண்டுமானாலும் செயல்படுவோமே தவிர அவர்களோடு சேர மாட்டோம். கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இந்த முறை ஆட்சி கட்டிலில் ஏறும். இந்த முறை தவறி ஒரு கால் வந்தால், ஒரு கால் வர முடியாது. அப்படி வந்தால் இந்த நாட்டில் அடுத்த தேர்தலை நீங்கள் சந்திக்க முடியாது. திரு பாத்திமா, உங்களுடைய இறுதியான பார்வை, இப்போ நீங்க காங்கிரஸ்லயும் சரி விசிகாவும் சரி அழைப்பு விடுத்துட்டு இருக்கீங்க. அவங்களும் விசிகா திருமாவளவன் அவர்களும் பகிரங்கமா மறுத்திருக்காரு, நாங்க திமுக கூட்டணி அங்க வைக்கிறோம், பேச்சுவார்த்தை இழுபறியா இருக்கு அப்படின்ற மாதிரி சில அதிருப்திகள் எல்லாம் சொல்லதான் செய்யறாங்க. ஆனா நீங்க அவங்க கூட்டணி கட்சியில வந்து நீங்க அழைக்கிறதுங்கிறது ஒரு சரியான ஒரு கூட்டணி கட்சிகளை அழைப்பது என்பது பேச்சு கிடையாதுங்க. இப்போ ஒரு தனிப்பட்ட, அதாவது அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல கழக பொதுச் செயலாளர் அழைத்தால் மட்டும்தான் அதை நீங்க அபிஷியலா எடுக்க முடியும். மற்ற செய்திகளை வந்து நீங்க வந்து கடந்துதான் போகணுமே முடியும். அதுல இருக்கிற இது வந்து நம்ம பேச முடியும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய
என் மனம் சார்ந்த கருத்துக்களை தான் நான் தெரிவிக்கிறேன். எடப்பாடியாரே சொல்லியிருக்காரு, இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல, அறிவிச்சதுக்கு அப்புறம் பாருங்க திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூடாரம் காலியாகும். கண்டிப்பா இன்னைக்கு வந்து அங்க இருந்த ஃபார்வர்ட் பிளாக் தானா வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அங்க இஸ்லாமிய கட்சிகளுக்கு சீட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இல்ல ஐயுஎம்எல்க்கு ஒண்ணு கொடுத்துட்டாங்க. ஐயுஎம்எல்க்கு மட்டும் தான் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. மத்தவர்களுக்கு ஜவஹர்லால் போன்ற அவர்கள் ப்ரொஃபசர் போன்ற பேராசிரியர் போன்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படலை என்ற ஒரு பேச்சு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு கட்சிகள் இருக்குது. உங்களுக்கு அவர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு எம்பிக்கு நிக்கணும்ங்கறாரு. அவர் நிக்க அதுதான் அது உள்கட்சி பிரச்சனையில வெளியில வந்தாலும் வருவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி இவர்கள் வந்து தீய சக்தி என்று பேசினவர் தான் பேராசிரியர். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து நீங்க சிஏ ஓட்டு போட்டு இஸ்லாமிய கரூர் இருக்கக்கூடிய சட்டத்தை நீங்க ஓட்டு போட்டு கொண்டு வந்த நீங்க உங்களுக்கு போய் ஓட்டு போடுவாங்களா இஸ்லாமியர்கள்? எப்படி எங்களுக்கு ஓட்டு போட வேணாங்க? ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவங்க ஓட்டு போட வேண்டாங்க. அப்படி ஓட்டு போட வேண்டாம் சார். இது பாருங்களேன், ஒரு விஷயம் எப்படின்னா, அதாவது இதுதான் இந்த மீடியா பண்ற தப்பு. என்னன்னா நீங்க வந்து இந்த கோர்ட்ல கேக்குற மாதிரி எஸ் ஆர் நோ கேட்க கூடாது. அத்தனை தவறுகளையும் வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், சிஏஏ என்ற சட்டத்தை எப்படி செயல்முறைப்படுத்துகிறார்கள் என்று பாருங்க. அதை வந்து எதிர்த்து பேசுறாங்களே ஒழிய, இன்னைக்கு நீங்க அரசியல் கூட்டணி தேர்தல் கூட்டணியை பற்றி பேசும் பொழுது திமுக வந்து ஆல்ரெடி வந்து தேர்தல் கூட்டணி வச்சவங்க தான் பிஜேபியோட இப்போ பின்னணியில் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கார்கள் என்ற பகிர குற்றச்சாட்டை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை நான் மட்டும் சொல்லல, நீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ வந்து எடுத்து பாத்தீங்கன்னாலும் அந்த கட்சியை சார்ந்தவர்களே கூறிக்கொண்டிருக்கிறார்கள், பிஜேபியை சார்ந்தவர்களே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க பாக்கணும். நான் பிரதமர் இங்க வரும்போது கடுமையா இங்க திமுக தான் நான் ஒழிப்பேன்னு சொல்றாரு. அவரு அதிமுக முன்னாள் தலைவர்களை புகழ்றீங்க. இங்க இருக்கிற மாநில தலைவர் அவங்களுக்கு வந்து இதுன்னு சொல்றாரு, அவங்க வந்து கன்விக்டட் ஏ1ன்னு சொல்றாங்க. அதை கண்டிக்க முடியும் இல்லையா? அதை கண்டிக்கணும் இல்ல? அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இன்னும் வந்து அதிமுகவுடைய பலம் அறிந்தவர்கள் அதிமுகவோடு இணைய வேண்டும் என்று இந்த நிமிடம் வரை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக இந்த தடவை அவர்களுடைய பலத்தை நிரூபித்து 40 கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடியதற்காக அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருவருடைய கருத்தை பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி.